ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலான கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். கொழுக்கட்டைனாலும் வெஜிடபிள் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அது எப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒரு கடாயை நல்லா ஹீட் ஆனோன்னே அதில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னே அதில் கடுகு நல்லா வெடிக்குது. கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலை, அடுத்து பச்சை மிளகா, வெங்காயம் இது ரெண்டுக்கும் நல்லா பொன்னிறமாக வதக்கணும். முட்டைகோஸு, கேரட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி லைட்டாக கொஞ்சமாக, ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம மே மாவுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு கரிக்கும். அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு, லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். மஞ்சள் தூள் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு வேக வைங்க. அதுக்குள்ளே நம்ம போய் மே மாவுக்கு ரெடி பண்ணிடுவோம். முட்டைகோஸும் கேரட்டும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் பூ சேர்க்க போகிறோம். தேங்காய் பூ சேர்த்து நல்லா ஒரு தடவை கலரி விட்டுருவோம். இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கான இந்த வெஜிடபிள் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மே மாவு செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ரெடி பண்ணி வச்சதில் இதை ஸ்டஃப் பண்ணி வேக வச்சு எடுத்தோம்னா வெஜிடபிள் கொழுக்கட்டை ரெடி. இப்போ மே மாவை நம்ம ஒரு கேரி பேக்கில் வச்சு தட்டி எடுத்துக்கிறோம். லைட்டாக எண்ணெய் வச்சு தட்டிட்டு அது மேலே நம்ம செஞ்ச இந்த பொரியலை முட்டைகோஸு கேரட்டு போட்டு செஞ்ச வெஜிடபிள் இதை நம்ம அதில் ஸ்டஃப் பண்ணி அப்படியே ரெண்டாக மடிக்க வேண்டியதான். மடிச்சுட்டு அழகாக வந்துடுச்சு. இப்போ இதேமாரி எல்லா இதுலேயும் நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸ்டஃப் பண்ணி இட்லி பானை ரெடி ஆகிடுச்சு. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிச்சோன்னே இதில் உள்ள கொழுக்கட்டை எல்லாத்தையும் அதில் வச்சு வேக வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்ம கார கொழுக்கட்டை ரெடி. இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம், நம்ம கொழுக்கட்டை வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுக்க போகிறோம். நம்ம செஞ்ச சுவையான கார கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.